ஒரு டஃப் அண்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, ஸோ அதை பொறுத்து தான் அவரோட ட்ரூ கெப்பாசிட்டி தெரிய வரும். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களோட வேல்யூஸ் ஐடியல்ஸ் இதை பேஸ் பண்ணி இருந்துச்சா, ஸோ அதை பொறுத்து அந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும். இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் நிறைய டைம்ஸ் வந்து டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோர்ட் ஃபேஸ் பண்ண ஒரு லிட்மஸ் டெஸ்ட், அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க. வெல்கம் டு மை சேனல் புக் ரிவ்யூ. Today I am going to review about this book, The Case That Shook India, written by Prashant Bhushan. 1971 parliamentary election. உத்தர் பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து ரேபரேலி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடியூவன்சியில் வந்து பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் அப்போசிஷன் கேண்டிடேட்டாக ராஜ்நாராயண் அப்படிங்கிறவர் வந்து இந்திரா காந்திக்கு அகைன்ஸ்டாக வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு. இந்திரா காந்தி வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு ஹியூஜ் மார்ஜினில் வந்து வின் பண்ணுறாங்க. பட் ராஜ்நாராயண் வந்து எலெக்ஷனில் வந்து நிறைய மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு. எலெக்ஷன் பெட்டிஷனில் வந்து வேரியஸ் அலிகேஷன் வந்து சொல்கிறாரு. ஸோ ஓட்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிலீஜியஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் மிஷினரிஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்க எலெக்ஷன் பெனிஃபிட்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேரியஸ் அலிகேஷனோட ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஸோ ராஜ்நாராயண் வர்சஸ் இந்திரா காந்தி இந்த கேஸை பற்றி தான் அந்த புக்கில் வந்து பேசியிருக்காங்க. இனிஷியலாக இந்த கேஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மீடியாவும் சரி பப்ளிக்கும் சரி ட்ரீட் பண்ணாங்க. பட் ஒன் ஸ்டேஜில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வந்து விட்னஸ் கொடுக்க வராங்க. அப்போ தான் ஹோல் மீடியாவோட அட்டென்ஷன் வந்து இந்த கேஸுக்கு வந்து திரும்பிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கேஸ் வந்து 4 இயர்ஸாக நடக்குது, 1971 to 1975. ஸோ ஜட்மெண்ட் டேயும் வருது 12th June 1975. ஜஸ்டிஸ் சின்ஹா வந்து ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. த எலெக்ஷன் ஆஃப் ஸ்ரீமதி இந்திரா காந்தி டு லோக் சபா இஸ் டெக்ளர்ட் வாய்ட் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பிரைம் மினிஸ்டர் கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன் வந்து டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு வந்து இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹோல் கோர்ட் ரூமே வந்து ஸ்டன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து ஸ்க்ரீமிங் லைக் எனிதிங். ஸோ இந்திரா வாஸ் அன்சீட்டட், 6 years டிஸ்குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ்லாம் வந்து வருது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு யாருக்குமே ஒரு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. மீன்வைல் வந்து அலகாபாத் ஹைகோர்ட் வந்து அவங்களோட ஜட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 20 days ஸ்டே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீலுக்கு போகுது. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயரோட பெஞ்சில் வந்து அந்த ஸ்டே வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து கேஸ் வருது. கிருஷ்ணா ஐயர் வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டே வந்து கொடுக்குறாரு. ஒரு அப்சல்யூட் ஸ்டே வந்து இந்திரா காந்தி சைட்லேருந்து கேட்குறாங்க, பட் கண்டிஷனல் ஸ்டே ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கண்டிஷனல் ஸ்டேனா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஓட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. பட் அப்போசிஷன் வந்து இதை ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக யூஸ் பண்ணி ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து மாரலாக வந்து ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வைக்கிறாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் வந்து எமர்ஜென்சி வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. 26th June 1975 எமர்ஜென்சி வந்து இந்தியாவில் வந்து இம்போஸ். நெக்ஸ்ட் வந்து கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ப்ரொசீடிங்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் செஷனில் வந்து சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரல் லா அமெண்ட்மெண்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1915 வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து என்ன சார்ஜஸ் பேஸ் பண்ணி வந்து எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை எல்லாமே நல்லிஃபை பண்ணுற மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் இருக்குது. இன்னொரு அமெண்ட்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், ஸோ இவங்களோட எலெக்ஷன்ஸை வந்து எந்த ஜுடிஷியல் ரிவ்யூவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாகவும் அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த கேஸ் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது. பட் ராஜ்நாராயணோட அட்வொகேட் சாந்தி பூஷன் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஃபைனல் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த புக்கோட சினாப்சிஸ். ஆத்தரோட நரேஷன் வந்து இந்த புக்கில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம புக் ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு இல்லாமல் ஸோ நம்ம வந்து கோர்ட் ரூமில் இருக்கிறோம். ஸோ நம்மளை சுற்றி தான் வந்து ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது எல்லாத்தையும் என்ன நடக்குது அப்படிங்க. ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் வராங்க, ஸோ அவங்களோட க்ராசஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து விஷுவலைஸ் பண்ண வைக்கிறார் ஆத்தர். ஸோ ஹோல் ப்ரொசீடிங்ஸுமே அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு டெஃபினட்டாக ஒரு பேஜ் டர்னராக தான் இருக்கும் இந்த புக்கு. ஸோ ஒன் டேல நீங்கள் ரீட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்வொகேட்ஸோட லீகல் காம்பிடன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்களோட லிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, ஸோ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் 1975 நடந்த கேஸ். ஸோ கான்ஸ்டியூஷனல் பேசிக் ப்ரொவிஷன்ஸ்னா என்ன, ஸோ அந்த டைம் வந்து எந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சராக வந்து கன்சிடர் பண்ணாங்க, இதை பற்றின ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், அதை பற்றின ஒரு இன்சைட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக வந்து இந்த புக்கில் வந்து எல்லாமே கோர்ட்டுக்கு உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. பட் இதுக்கு வெளியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கும் போது இன்னும்
புக் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஆத்தர் வந்து எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாரு. அவர் வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து டைரெக்டாக விட்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற முறையிலையும், அது மட்டும் இல்லாமல் ராஜநாராயணோட அட்வொகேட் சாந்தி பூஷன், ஸோ ஆத்தர் பிரசாந்த் பூஷனோட அப்பா அப்படிங்கிற முறையில் அவருக்கு வந்து நிறைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது ப்ரெஸ் சென்சார்ஷிப் இருந்ததுனால எமர்ஜென்சி பீரியடில் ஸோ நிறைய விஷயம் வந்து வெளியே வராத விஷயத்தெல்லாம் அந்த புக் மூலயமா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கேஸை பற்றின ஒன்லி ஆத்தென்டிக் புக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் அக்கௌண்ட் வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காரு. த வேர்டிக் தட் லெட் டு எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இருந்த ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், ஸோ ஜஸ்டிஸ் சின்ஹாவோட ஜட்ஜ்மெண்ட் இதை வச்சு பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த கேஸ் வந்து ஒரு ஆக்சஸ் கேட்டலிஸ்ட் டு இம்போஸ் எமர்ஜென்சி. டெஃபினெட்லி இந்த கேஸ் வந்து இந்தியன் லீகல் ஹிஸ்ட்ரியில் ஒரு லேண்ட்மார்க் கேஸ் மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட். ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டர், ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன், ஸோ அதை வந்து எப்படி வந்து ஜுடிஷியரி வந்து டீல் பண்ணுது, ஸோ ஹோல் மீடியா அட்டென்ஷன் அதில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஜட்ஜ் வந்து எப்படி அவங்களோட அன்பயாஸ்ட் வேர்டிக்ட் வந்து கொடுத்தாங்க, ஸோ அதை பற்றி புக்கில் வந்து டீட்டெயிலாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நரேஷன். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ எல்லாரும் ரீட் பண்ண வேண்டிய ஒரு புக் இது. லா ஸ்டூடெண்ட்ஸ், லாயர்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எல்லாருமே ரீட் பண்ணலாம். ஸோ ஃபுட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வி won't feel any difficulty in reading this book. Have a mindful reading. Thank you.